எல்லாரும் வந்து பேரண்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி டீனேஜ் குழந்தைங்க இருக்கிற வீட்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா வந்து ஃபீல் பண்றாங்க. எப்படி வந்து பேரண்டிங் பண்றது? பேரண்டிங் இஸ் நாட் ஈஸி. ஓகேங்களா? அதுவும் எஸ்பெஷலி டீனேஜ் குழந்தைங்கள ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ, எதையுமே வந்து டக்குனு புரிஞ்சுக்க மாட்டாங்க. கோவப்படுவாங்க, கத்துவாங்க. எதுக்கு அவங்க இது பண்றாங்க, டான்ட்ரம்ஸ் காட்டுறாங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. ஸோ, எப்படி அந்த குழந்தைங்கள டீல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டீனேஜா இருக்கும்போது, உங்க அப்பாவோ, அம்மாவோ உங்கள டீல் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓகேங்களா? ஸோ, அப்ப வந்து நீங்க என்ன ஃபீல் பண்ணியிருந்தீங்க? நான் அந்த குழந்தையோட பொசிஷன்ல இருக்கும்போது, அந்த ஏஜ்ல எங்க அப்பா வந்து இத சொன்னபோது, எங்க அம்மா இத சொல்லும்போது, அவங்க என்ன டீல் பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? ஸோ, அந்த மாரி தயவுசெய்து உங்க குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெறைய பேர் நமக்கே தெரியாம ஸ்டீரியோடைப் பேரண்டிங் தான் இப்பவும் பண்ணிட்டுருக்கோம். பண்ணிட்டுருக்கிறது மட்டும் கிடையாம, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஒர்க் அவுட் ஆன மாரி தெரிஞ்சாலுமே, ஃப்யூச்சர்ல அது ஸ்டேபிளா இருக்கவும் இருக்காது. ஸோ, கொஞ்சம் அவேர்னஸ் திங்க் பண்ணுங்க. நம்ப வந்து இத்தன வருஷத்துக்கு முன்னாடி நம்ப அந்த ஏஜ்ல இருக்கும்போது, நம்ப பேரண்ட்ஸ் சொல்லும்போது, நம்ம வந்து என்ன சொன்னோம்? "ஓகேம்மா செஞ்சுடுறேன். ஓகேப்பா செஞ்சுருன்னு" சொன்னோமா? ஆஃப்கோர்ஸ் இல்ல. சொல்லியிருந்தா கூட, அவங்க நம்மள என்ன இப்படி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க? அவங்க என்ன இந்த மாரி நம்மள வந்து அப்யூஸ் பண்ணாங்க? நம்மள அடிச்சிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம வந்து கம்பல்ஷன்ல நம்ம ஓகே பண்ணியிருப்போம். பட் அதே தப்ப நீங்க இப்ப குழந்தைங்க கிட்ட தயவு செய்து செய்யாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைங்க. கண்டிப்பா ஒன் டேல அது நடக்காது. இது வந்து ஒரு பிராக்டிஸ் மாரி. முதல்ல பேரண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் ஆவணும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், உங்களோட வேலையில இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷனோ, அல்ல உங்க பெர்சனல் லைஃப்ல இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷனோ, இல்ல உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரஸ்ட்ரேஷனோ குழந்தைங்க கிட்ட வென்ட் அவுட்டா பண்ணாதீங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன யாருமே ஏன்னா சீப் டார்கெட். அதாவது எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில எடுத்துக்கிட்டா கூட, பெரிய ஆள் யாராவது தப்பு பண்ணா கூட, இருக்கிறதுலே கீழ இருக்கிறவங்க தான் அடி வாங்குவாங்க. அதே மாரி தான் வீட்லயும் என்ன தப்பு, யார் எந்த பிரச்சனைனாலும் அதில ஈஸி டார்கெட்டா இருக்கிறது இந்த குழந்தைங்க தான். ஓகேங்களா? அந்த குழந்தைங்க மேல டார்கெட் காட்டுறது. அதுவும் ஒரு குழந்தை இருந்தா பரவால்ல. ஒரு 2, 3 குழந்தை இருந்தாலும் அது இருக்கிறதுலயே வந்து செல்ல குழந்தை எஸ்கேப் ஆயிரும். செல்ல குழந்தை இல்லாம கொஞ்சம் பெரிய குழந்தையா இருக்க குழந்தை அடி வாங்கும். ஸோ, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆஸ் அ பேரண்ட்டா நம்ம அத செய்யவே கூடாது. அது வந்து என்ன எந்த கைண்ட் ஆஃப் அப்யூஸ் இட் இட் கேன் பி எமோஷனல் அப்யூஸ், வெர்பல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் எதுனாலுமே தப்பு தப்பு தான். அது பேரண்ட்ஸா இருந்தாலும் குழந்தைங்ககிட்ட பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ, தயவு செய்து இந்த மாரி பேரண்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. குழந்தைங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் அவ்வளோதான் ஏஜ் இருக்கு. நீங்க வந்து நான் வந்து அம்மா, அப்பா அப்படின்ற ஒரு சுப்பீரியாரிட்டி காமிச்சீங்க அப்படின்னாலே, ஆஸ் அ பேரண்ட்டா யூ ஆர் ஃபெயிலிங். அதில எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ, கண்டிப்பா வந்து யோசிச்சு பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க குழந்தைங்கள மத்தவங்க குழந்தை கூட தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. அந்த குழந்தை பாரு இப்படி இருக்கா, அந்த பையன் இப்படி இருக்கான், இந்த பொண்ணு இப்படி இருக்கா. கண்டிப்பா வந்து ஒரு ஒரு குழந்தையும் யூனிக். ஒரு ஒரு குழந்தைன்றத விட ஒரு ஒரு மனுஷனுமே யூனிக். யாரும் யார மாரி வராது. ஒரே வயித்துலருந்து பொறக்கிற 5 குழந்தைங்களா இருந்தாலுமே, ஒரே அப்பா, அம்மா இருக்கிற 5 குழந்தைங்களா இருந்தாலுமே, 5ம் 5 டிஃபரெண்ட் ஃபேஸஸ் தான். ஸோ, அதனால நீங்க வந்து உங்க குழந்தைங்கள கம்பேர் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்து சப்போஸ் அவங்களுக்கு ஒரு டான்ஸ் கத்துருக்கணும்னு ஆசையா இருக்கலாம். இல்ல ஒரு பேட்மிட்டன் கத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அது அவங்களால சாதிக்க முடியாதத, அவங்க குழந்தைங்க மேல திணிப்பாங்க. நீங்க செய்யுங்க, நீங்க செய்யணும். நம்பளால அந்த குழந்தைங்க வந்து வந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்ப வந்து பின்னாடி இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணணுமே தவிர்த்து, ஏன்னா அவங்களோட பாதை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அந்த பாதைய சூஸ் பண்ணி போறாங்க. ஆஸ் அ பேரண்ட்டா நீங்க கைட் பண்ணலாமே தவிர்த்து, நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணா என்ன ஆகும்னா, ஃபார் த மொமெண்ட் இட் இஸ் ஓகே. பட் இந்த ஃபியூச்சர்ல வந்து அது வந்து ஒரு 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 பெரிய ஒரு பாதிப்பாவும், சில குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப அப்யூஸ் ஆயிட்டு, அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்னாலே பிடிக்காத அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ, அந்த மாரி குழந்தைங்களலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓப்பனாவே அந்த குழந்தைங்க சொல்றாங்க, எனக்கு இஷ்டமே கிடையாது. சும்மா நான் படிக்கிற வரைக்கும் என் பேரண்ட்ஸ் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பிருவேன். எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம ஓப்பனா தேர் ஓப்பன்லி சேயிங் எங்களுக்கு முடியாது. பட் நம்மளுக்கு தெரியும் ஆஸ் அ பேரண்ட்டா நம்ம இருக்கும்போது அந்த குழந்தை அப்படி சொல்லும்போது, ஐயோ! என்ன இந்த குழந்தை இப்படி சொல்லுதே! நம்ம குழந்தை மாரி தானே அந்த குழந்தையும், அவங்க பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. சில பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க குழந்தைக்காக தான் கஷ்டப்படுறீங்க. நீங்க செலவு பண்றீங்க. எல்லாம் செய்றீங்க. ஆனா, அத வந்து எப்படி வந்து ஒரு ஃபுட்டு வந்து நம்ம குக் பண்ணிட்டு பிரசன்டேஷன்ல தான் இருக்கு. கரெக்ட்டா? அத நீங்க முன்னாடி கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணும்போது, அந்த இடத்துல வந்து நெறைய பேரண்ட்ஸ் ஃபெயில் ஆயிடுறீங்க. நீங்க அந்த பாசமும், அன்பு எல்லாம் உங்க மனசுல இருக்கு. பட்
எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக அதை காமிக்கும்போது மட்டும்தான் அது குழந்தைங்க கிட்ட போய் ரீச் ஆகும். அவங்க குழந்தைங்கள கண்ணில் வந்து எனக்கு பாசம் இருக்குன்னு சொன்னால் புரியாது. பாசம்ன்றது, கேருன்றது, லவ்ன்றது இட் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் த அஃபெக்ஷன், நாட் டெல்லிங் பை வேர்பலி. வாயில் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வந்து செஞ்சு காட்டணும். அதாவது செய்யும்போது இதனால தான் நான் உனக்கு செய்கிறேன்னு இல்லை, அது ஒரு ஃப்ளோவில் நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக ஒரு நார்மல் ப்ராசஸாக அது போகணும். அதுக்குன்னு மெனக்கட்டெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நார்மல் ப்ராசஸில் செஞ்சாலே போதும். நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து சில பேரண்ட்ஸ்லாம் வந்து தப்பு பண்ணியிருப்பேன். இப்போ நானுமே ஆஸ் அ பேரண்ட்டாக நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். பட் எனக்கு ரியலைசேஷன் வந்து ஓகே, நம்ம பண்ணது தப்பு தான் போல இருக்குது. அப்போ நம்மளோட பேரண்டிங் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. நம்ம எல்லாருக்கும் இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளோட பேரண்டிங் நம்மளை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருக்குது. அதில் நோ டவுட் அபவுட் இட். ஸோ அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியல. வெளியே வரலான்னு பார்த்தாலும் இந்த சொசைட்டியோ நம்மளை சுற்றி இருக்கவங்களோ அதை விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் உங்கள் குழந்தை, எனக்கு தெரியும்ப்பா என் குழந்தைய பற்றி, ஐ எம் சப்போர்ட்டிங். அந்த குழந்தைக்கு அந்த அம்மா அப்பா அதோட என்ன சொல்கிறது சுத்தம், அவங்க கூட இருக்க அந்த தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாலே அந்த குழந்தை ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் அப்படியே வளர்ந்துடும். அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பார்த்துட்டு உங்களோட சொந்த குழந்தைங்கள வந்து நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறதோ இல்லை தப்பாக பேசுகிறதோ அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து இப்போ வந்து தெல் பி ஓகே, பரவாயில்ல, ஏன்னா அவங்க தனியாக நிற்க முடியாத நிலைமையில் இருக்கனால அவங்க எல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க. பட் நாளைக்கு வந்து அவங்க வந்து அது கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய ட்ரோமாவாக இருக்கும். நாளைக்கு அவங்க பேரண்ட் ஆகும்போது இதே தப்பு தான் திருப்பியும் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க வந்து நம்மளால் வந்தவங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாமே அவங்க மேலே திணிக்கக்கூடாது. அவங்களாவே இருக்க விட்டு அவங்க பின்னாடி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணமே தவிர்த்து அவங்கள வந்து என்றைக்குமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறது, அவங்கள வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நிறைய பேர் வீட்டில் வந்து தெரியாமலே அது நடந்துட்டுருக்கு அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓகேவா? நான் வந்து எல்லா அம்மா அப்பாவும் பசங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதில் நோ டவுட் அபவுட் இட், இன்க்ளூடிங் மை செல்ஃப். பட் நம்ம செய்கிறது அவங்களுக்கு அது வந்து எப்படி அந்த குழந்தைங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க, அவங்களோட லோகம் எப்படி இருக்குது, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து நாட் ரெடி டு லிசன் ஃப்ரம் தெம். அவங்கள பேச விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைங்க கிட்ட டெய்லி உட்காந்து பேசுங்க. கேளுங்க, என்னம்மா நான் சொல்கிறது வந்து புரியுதா, உனக்கு ஓகேவா, இது ஓகேவா, இது ஓகேவான்னு கேளுங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சில குழந்தைங்கலாம் வந்து அவங்களுக்கு வெளியே ஏதாவது அப்யூஸ் இருந்தால் கூட ஓப்பனாக வீட்டில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணலை. நீங்கள் சொன்னால் கூட ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லா பேரண்ட்ஸும் கேட்குறது என்னென்னா, அப்பா நீ என்ன பண்ணேன்னு கேட்கக்கூடாது. அவன் என்ன பண்ணா இல்லை அவன் என்ன பண்ணான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்கணுமே தவிர்த்து நம்ம எல்லாருமே வந்து நேச்சுரலி எனக்கு இப்போது நீ என்ன தப்பு பண்ண, ஏன் மேம் ஒன்று சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ டீச்சரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்கள் குழந்தைய பற்றினா கூட ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய டிஃபெண்ட் பண்ணணும். டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து குழந்தைய அடிக்கிறது, இல்லை டீச்சர் எதிர்க்கவே குழந்தைய அடிக்கிறது, என்ன நடந்திருக்கு என்ன சினாரியோன்னு அந்த குழந்தைக்கு டைம் கொடுங்க பேசுகிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்போ நீங்கள் டீச்சர்கிட்டே நீங்கள் வந்து அப்போ டீச்சர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓஹோ வீட்லேயே இப்படி தான் போல இருக்குது அந்த குழந்தை, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருமே வந்து ஒரு நெக்லிஜென்ட்டாக விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைய சப்போர்ட் பண்ணல, நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா வேறு யாருமே உங்கள் குழந்தைக்கு வேண்டி சப்போர்ட் பண்ண. இன்றைக்கி நீங்கள் அந்த குழந்தைக்கு நின்னா மட்டும்தான் நாளைக்கு அந்த குழந்தை வந்து அதுக்கு ஒரு ஃபீல் நீங்கள் கொடுக்கணும். ஒரு ப்ரொடெக்டிவ் ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட் மதர் ஃபாதர் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அதோட வளர்கிற அந்த இடத்துலேயே வந்து அது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். நம்ம வீட்லேயே நம்ம லோன்லியாக இருக்கணும் அந்த குழந்தை ஒரு காலம் நினச்சிடக்கூடாது. சில குழந்தைங்க ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, சில குழந்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான குழந்தைய நம்ம ரைஸ் பண்ணணும். ஒரு குழந்தை வந்து ஒரு கொஸ்டின் கேட்குது, உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, உன் வாயை மூடு, போய் வேலையை பாரு, இல்லை அதை பண்ணு. தப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஓப்பனாக உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் சொல்லிடலாம், எனக்கு தெரியாதுமா, எனக்கு இட் டசன்ட் மேட்டர், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடலாம். அது யாராக இருந்தாலும் தெரியறது தான் தெரியாதுன்னு சொல்ல முடியும். தெரியாத கூட எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். உனக்கு தெரிஞ்சால் நீ கற்றுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை வந்து ஒரு ரியல் வேர்ல்டில் போய் சந்திக்கும் போது ஓகே இவங்க நம்ம அப்பா வந்து இப்படி தானே நம்மளை ஷட்டப் பண்ணார், ஸோ இந்த மாதிரி நம்ம ஷட்டப் ஆயிடணும் போல இருக்குது, நம்ம பேசக்கூடாது போல இருக்குது. அப்போ அதுக்கு பேசணும்னு இருந்தால் கூட அதோட தாட் ப்ராசஸை உள்ளே வச்சு இட் வில் இம்பேக்ட் இன் எவ்ரி வாக்ஸ் ஆஃப் லைஃப். இதுலேருந்து அந்த குழந்தை வெளியில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அண்டர்ஸ் அண்ட் அன்டில் ஒரு தெரப்பி செஷன் போனாலோ இல்லை அந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் அந்த குழந்தை இட் வில் கம் அவுட். ஓகே, இப்போது ரீசெண்ட் டேஸில் எல்லா குழந்தைங்களும் வந்து பெருசாக பேசிக்கிறது கிடையாது. கம்யூனிகேஷன் இஸ் அ பிக் டூல் அண்ட் பிக் ஸ்கில். எல்லா குழந்தையும் வெளியில் வந்து பேசணும். சில குழந்தைங்க பேச மாட்டேங்கிறாங்க.
சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அதுக்கு என்ன ரீசன் சொல்ல முடியாது. சில குழந்தை நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் பேசாமல் இருக்குது. சில பேருக்கு ஷையாக இருக்கலாம், சில பேர் சோஷியலி ஆக்வர்டாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ எதாவது மற்றவங்க எதாவது நினச்சிருவாங்களோ, இல்லை யாராவது கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு பேசாமல் இருக்கலாம். இல்லை வீட்டில் வந்து அவங்களுக்கு அதோட ஸ்பேஸ் அவங்க கொடுக்காதனால பேசாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உட்காந்து பசங்கக்கிட்ட பேசுங்க. இப்போ ஒரு இன்ட்ரோவர்ட்டாக ஒரு குழந்தை இருக்குது, அதாவது தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். உங்ககிட்ட மட்டும்தான் அந்த குழந்தை பேசலையா, இல்லை யார்கிட்டையுமே பேசலையா, இல்லை வீட்டில் அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை வெளியே ஆளுங்களை பார்த்தா ஒரு தேர்ட் பர்சன் ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா அது பேச மாட்டேன். அது மாதிரி நிறைய டிஃப்ரென்சேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஒரு தெரப்பி செஷன்ஸ் கொண்டு போகலாம். லாட் ஆஃப் தெரப்பிஸ்ட் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம். இதில் எந்த தப்புமே கிடையாது. மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கிற குழந்தைங்கலாம் வந்து மென்டல் ஹெல்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஃப்ரீயாக இருந்தால் தான் குழந்தைங்களால படிக்க முடியும். நம்ம வந்து ஸ்டடீஸ்ன்னு கான்சன்ட்ரேட் பண்ணி பாக்கி இருக்கிற மாரல் வேல்யூஸும் பாக்கி இருக்கிற அந்த கொலாட்ரல் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விட்டுடுறோம். ஸ்டடீஸ் முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் தட் டசன்ட் மீன்ஸ் ஸ்டடீஸ் இஸ் எவ்ரிதிங். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்டடி கூட பாக்கி எல்லா எலிமெண்ட்ஸும் லைஃப்பில் வேணும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் நான் என்ன பேசணும்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் ரீசன்ட் டேஸில் இது வந்து ரொம்ப ரொம்ப சுற்றி இருக்க குழந்தைங்கள பார்க்குறேன், நிறைய பசங்களை பார்க்குறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குது, எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசணுன்னு இருக்குது. பட் நம்ம போய் பேசினா அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. பிகாஸ் எல்லாருக்குமே அது ஒரு இருக்கும்ல, நான் வந்து வளர்க்குறது தான்ப்பா பெஸ்ட்டு. இப்போ என்கிட்ட யாராவது சொன்னால் கூட நான் சொல்லுவேன், என்னோட பேரண்டிங் தான் த பெஸ்ட் பேரண்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட்னா? நான் மீன்ஸ் நான் கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் என்னோட பேரண்டிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து முன்னாடி அப்படி தான் இருந்தேன். பட் ஆஸ் த டே க்ரோஸ் நம்ம தப்பு பண்ணி நம்ம திருத்திப்போம். நான் எப்பயுமே வந்து ஐ மேக் மை செல்ஃப். எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்ன ரியலைஸ் பண்ணனா, இல்லைனா யாராவது எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சாங்கன்னா கண்டிப்பாக அது நானே வந்து திருத்திட்டு நெக்ஸ்ட்டுக்கு போவேன். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே வந்து லேர்ன் பண்ணி தான் வந்து ஒரு விஷயங்களை ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் விஷயங்கள் பேசணும். மெயின் வந்து எல்லார் வீட்லேயும் இதை பார்க்குற எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்க கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நிமிஷம் அவங்க கூட பேசுகிறீங்க, 1-to-1 கான்வர்சேஷன் எப்படி வைக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள பேச விட்டு அவங்க தாட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க. நீங்கள் இன்டரப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுங்க, அவங்க ஸ்டோரிஸை ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் குழந்தைக்கு. நான் இருக்கோம், நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஒரு பண்ணணும் குழந்தைகிட்ட. நம்ம இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன். அந்த ட்ரஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு வந்தால் மட்டும்தான் தே வில் ஓப்பன் தேர் மவுத். இல்லைனா அவங்க வந்து வாய் திறக்கவே மாட்டாங்க. ஸோ தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்ன இருந்தாலுமே அதை வந்து தயவுசெய்து குழந்தைகிட்ட சொல்லுங்கள். சில பேர்லாம் வீட்டில் வந்து இப்போவும் சரி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் குழந்தைங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த ஓல்டன் டேஸில் பண்ணாங்க. பட் இப்போவும் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க வீட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரியறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபினான்ஷியல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் சொல்லிக் கொடுங்க. உங்களோட வீட்டு சிச்சுவேஷன்ஸ் எப்படி வந்து நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, எப்படி அவங்க லைஃப் லீட் பண்ணணும், எப்படி வந்து சேவிங்ஸ் வந்து லைஃப்க்கு ரொம்ப முக்கியம், அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து குட் டச் அண்ட் பேட் டச். எல்லா குழந்தைங்களுக்கும் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அப்படி சப்போஸ் அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி கன்ஃபரண்ட் பண்ணணும், சின்ன குழந்தைங்க எல்லாமே. ஸோ இது வந்து மறைக்கக்கூடிய விஷயமே கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்பீக் அபவுட் இட். ஓகேங்களா? இப்போ ஸ்கூல்ஸ்லேயே நிறைய ஸ்கூல்ஸில் அதோட அவேர்னஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன நியூஆன்சஸ் ஆஃப் லைஃப். அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு ஓகே, நம்ம அம்மா கிட்ட பேச முடியுது, நம்ம அப்பா கிட்ட பேச முடியுது. ஒரு பேரண்ட் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, எனி ஒன் ஆஃப் த பேரண்ட் அந்த குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக ஃபோன் பண்ணி ஓகே இதுதான் இப்படி தான் சொல்லணும். ஓப்பனாக எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும். உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் எதுவும் இருக்காது. சப்போஸ் ஆன்சர் பண்ண முடியாத இருந்தால் அது எப்படி சொல்லணுமோ அந்த விதத்தில் கன்வின்சிங்காக குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய தாட்ஸ் இது வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேரண்டிங் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் குழந்தைங்களுக்கு. இது வந்து ஒரு பேரண்டிங். மேபி ஐ மே பி ராங் ஆல்சோ. பட் என்னோட ஒரு தாட் ப்ராசஸ், நான் இவ்வளோ நாளாக பார்த்து பழகின விஷயங்கள், ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து 1-2 பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணி
குழந்தைங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னா. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம். நல்ல குழந்தைங்க எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவனும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு சொல்கிறாங்க. அன்னை வளர்ப்பதிலன்னு கிடையாது, அப்பா வளர்ப்பதுலேயும் இருக்குது, பேரண்ட்ஸ் வளர்க்குறதுலையும் இருக்குது, அந்த குழந்தைக்குன்னு தனி குவாலிட்டிஸும் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஒர்க், ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான ஒரு ஃபேமிலி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த குழந்தைங்க அழகாக வந்து வளர்ந்துடும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து பேரண்ட் கிடையாது, இப்போ நான் பேரண்ட்டாக ஜென்ரலைஸ் பண்ணல, தெர் ஆர் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆல்சோ, பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களும் இருக்காங்க. யாராக இருந்தாலும் பட் இதை அவங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாவது ஒரு இது வந்து என்ன சொல்கிறது, அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுங்க. அது யாராக வேணால் இருக்கலாம். அவங்க வந்து கூட இப்போ உங்களால் ஆஸ் அ பேரண்ட் அவங்களால பண்ண முடியலன்னா நீங்கள் யாராவது இது பண்ணிங்கன்னா, பட் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கார்டியன்ஸ் இருப்பாங்க, ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ கடவுள் ஏதாவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க இதை பார்த்தீங்கன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு உட்காந்து பேசுங்க, அதுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ.